தற்போது தூத்துக்குடி விளையாட்டு மைதானம் தொடர் மழையினால் கடலாக மாறியிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தூத்துக்குடி முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். ஒரு விளையாட்டு மைதானம் கடலாக மாறும் அளவிற்கு தூத்துக்குடியில் பெய்த கனமழை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பெய்த கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள விளையாட்டு விடுதி மாணவர்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று விளையாட்டு வீரர் பயிற்சி பெற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் கீழ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான தூத்துக்குடி மாநகரில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் செயல்பட்டு வருகிறது. தூத்துக்குடி ஜார்ஜ் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த விளையாட்டு அரங்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக விளையாட்டு மைதானம் முழுவதும் மழை நீரால் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. விளையாட்டு மைதானத்தில் உள்ள கால்பந்து மைதானம், குடப்பந்து மைதானம், கைப்பந்து மைதானம் மற்றும் ஹாக்கி மைதானம் உள்ளிட்ட பல்வேறு மைதானங்கள் முழுவதுமாக தெரியாமல் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் இந்த விளையாட்டு மைதானத்தின் உள்ளே விளையாட்டு விடுதியைச் சேர்ந்த மாணவர்களும் தங்கும் விடுதியும் அமைந்துள்ளது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த மழைநீர் மற்றும் விளையாட்டு மைதானத்தை சூழ்ந்துள்ளதால் அந்த விளையாட்டு விடுதியில் உள்ள மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களும் முறையான பயிற்சியை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் கோப்பைக்காக சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் கூறியிருந்தனர். ஆனால் இன்று தூத்துக்குடி மாவட்ட தமிழ்நாடு விளையாட்டுத்துறை ஆணையத்திற்கு சொந்தமான மாவட்ட விளையாட்டரங்கம் மழைநீரால் மூழ்கி சீரமைக்காத காரணத்தினால் வடிகால் முறையாக அமைக்கப்படாத காரணத்தால் கடல் போல் காட்சியளிப்பது திமுக அரசின் விளையாட்டுத்துறைக்கு எவ்வாறு செய்துள்ளது என்பதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது. சூர்யா, தொடர் மழையினால் கடல் போல் காட்சியளிக்கும் தூத்துக்குடி விளையாட்டு மைதானம் மற்றும் மாணவர்களுடைய தவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.